உங்க வாழ்க்கையில மோசமான சூழ்நிலைகளிலிருந்து நீங்க வெளிப்பட்டு நீங்க நல்ல சூழ்நிலையில மாறுறதுக்கு ஒரு இட்டாலியன் சுவிட்ச் வேர்டை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த இட்டாலியன் சுவிட்ச் வேர்டு இதுக்கு முன்னாடி நீங்க எந்த வீடியோல நீங்க பார்த்துருக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வேற எந்த சேனல்லையும் இந்த வீடியோ பண்ணதில்லை. நான் இந்த பணத்துக்கான ஆராய்ச்சி பண்ணும் பொழுது வேற மொழிகளில் பார்க்கும் பொழுது இந்த சுவிட்ச் வேர்டை தெரிஞ்சுக்கிட்டேன். இது நம்ம நேயர்களுக்காக கொடுக்கணும்னு தான் இதை ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம பண்றோம். இட்டாலியன் சுவிட்ச் வேர்டை நீங்க சரியா புரிஞ்சுட்டு பயன்படுத்தினா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்போ உங்களுக்கு எளிமையா புரியும். அதே நேரத்தில் இந்த இட்டாலியன் சுவிட்ச் வேர்டு எதனால வந்திருக்கு, என்ன ரீசன்னால இது பயன்படுத்தணுன்றது நீங்க ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியும். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நீங்க எந்த பாயிண்ட் மிஸ் பண்ணாம நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் எஸ் திருமணிகண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனல்ல பணத்தை பத்தி தான் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது பண வரவுக்கான இத்தாலிய மந்திர வார்த்தை. அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பதிவு கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த இட்டாலியன் சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு புதுமையான வார்த்தைன்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு ரெகுலரா வீடியோ வேணும், இது மாதிரி நிறைய விஷயங்கள் புதுசா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ்ன்னு தெரிவிங்க. இத்தாலிய வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தாலிய வார்த்தைன்றது என்னன்னா இட்டாலியன் சுவிட்ச் வேர்ட். இது மந்திரம் தான் சொல்லணும். ஏன்னா உங்க வாழ்க்கையில மிக அதிசயங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு வார்த்தை தான் இந்த சுவிட்ச் வேர்ட். ஏன் சுவிட்ச் வேர்ட் அதிசயமானதுன்னு சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா உங்க ஆள் மனசுல இருக்கிற கட்டளைகளை மாற்றணும். இந்த சுவிட்ச் வேர்டுன்றது பாத்தீங்கன்னா உங்க ஆள் மனசுக்கும் உங்களோட உணர்வு மனத்துக்கும் ஒரு பாலம் மாதிரி திகழும். ஸோ இந்த சுவிட்ச் வேர்டை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பணத்தை ஒரு அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேக்னெட் மாதிரி ஆயிடுவீங்க. அதுக்காக தான் நிறைய விதமான சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. நாம இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த இட்டாலியன் வார்த்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இட்டாலியன் ஃபோக் சைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இட்டாலியில பழங்குடியினர் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையை தான் இட்டாலியன் ஃபோக் சைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இத்தாலிய நாட்டுப்புறத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இது. இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம், செல்வம், அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய நிறைய வார்த்தைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம பணவரவுக்கான ஒரு முக்கியமான வார்த்தையை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். பணவரவுக்கான முக்கியமான வார்த்தைன்னு சொன்ன அதுதான் கான்வெலெக்ஸா. கான்வெலெக்ஸான்ற வார்த்தை கான்வெலெக்சன்ஸான்ற ஒரு வார்த்தையிலிருந்து வந்திருக்கு. கான்வெலெக்ஸான்றது ரெண்டு வார்த்தையா இருக்கு. ரெண்டு வார்த்தைகள்ல ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. கான்வாக்கு ஒரு அர்த்தம், லெக்ஸாக்கு ஒரு அர்த்தம். இந்த ரெண்டு சேரும் பொழுது கான்வெலெக்ஸான் சொல்றாங்க. கான்வான்ற ஒரு வார்த்தை என்னன்னா மோசமான சூழ்நிலையிலிருந்து வெளியே ஒரு முன்னேற்றத்துக்கு போறதுக்கு இந்த வார்த்தை ரொம்ப உபயோகமா இருக்கும். லெக்ஸான்ற வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா டு புட் எவ்ரிதிங் இன் டிவைன் சொல்றாங்க. அதாவது என்னன்னா உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நல்லது நடக்கிறதுக்கும் ஒரு வரிசைப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வார்த்தை லெக்ஸா. எல்லாத்தையும் வரிசைப்படுத்துன்னு சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில நல்ல அதிர்ஷ்டம், வெற்றி, அதுக்கப்புறம் மிகுதியை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை தான் லெக்ஸா. இந்த கான்வெலெக்ஸா ரெகுலரா பயன்படுத்தும் பொழுது உங்க வாழ்க்கையில நிறைய விதமான மிராக்கள் நடக்கும். இது ஏன் உறுதியா சொல்றேன் அப்படின்னா இதை லட்சக்கணக்கான பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. இந்த கான்வெலெக்ஸா வட இந்தியால நிறைய பயன்படுத்துறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த கான்வெலெக்ஸா நிறைய பயன்படுத்திருக்கு, அதுக்கான பலன்கள் நிறைய கிடைச்சிருக்குன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கான்வெலெக்ஸா எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான ஸ்டெப் சொல்றாங்க. முதல்ல என்ன அப்படின்னா கிரியேட் பாசிட்டிவ் இம்பாக்ட். உங்க வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட், அதாவது ஒரு நேர்மறை இம்பாக்ட் உங்களுக்கு கொடுக்கும் இந்த கான்வெலெக்ஸா பயன்படுத்தும் பொழுது. ரெண்டாவது பெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வாழ்க்கையில எந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் வருதுன்றத அழகா உங்களுக்கு காட்டக்கூடிய வார்த்தை தான் கான்வெலெக்ஸா. மூணாவது கிராப் இட் ஈஸிலி. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தெரியும் பொழுது அதை டக்குன்னு உங்களுக்காக நீங்க எடுத்துக்கணும்ல, அதுக்கு இந்த வார்த்தை ரொம்ப ஒரு மந்திர வார்த்தையா இருக்கும். நீங்க இதை பயன்படுத்தும் போது என்னன்னா உங்க ஆப்பர்ச்சுனிட்டி அழகா நீங்க கிராப் பண்றதுக்கு இந்த வார்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாலாவது இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது இட் ரிசல்ட் இன் சக்சஸ்ன்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா இந்த வார்த்தையை ரெகுலரா பயன்படுத்தும் போது உங்க வாழ்க்கையில எல்லா விதமான சக்சஸ் கிடைக்கும்ன்றது இந்த கான்வெலெக்ஸா பயன்படுத்துறவங்க சொல்லக்கூடிய இந்த 4 ஸ்டெப்பு இதுதான். ஆக்சுவலா கான்வெலெக்ஸா யாரெல்லாம் பயன்படுத்தினாலும் யார் வேணா பயன்படுத்தலாம். வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், இல்ல வியாபாரம் பண்றவங்களா இருக்காங்க, இல்ல வியாபாரத்தை இன்னும் நல்லா பெருக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்களும் பயன்படுத்தலாம். நிறைய விஷயங்கள் வியாபாரிகள் மட்டும் கிடையாது,
ஹவுஸ் ஒய்ஃப் யாருனாலும் இந்த கான்வெலக்ஸா வந்து பயன்படுத்தலாம். இந்த கான்வெலக்ஸா வந்து ஒரு நாளைக்கு மினிமம் 51 தடவை வந்து நீங்க பயன்படுத்தணும், சொல்லணும். அதாவது எப்படின்னா 51 தடவை வந்து நீங்க கான்வெலக்ஸான்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து கான்வெலக்ஸான நீங்க 51 தடவை வந்து நீங்க ஒரு நோட்ல கூட எழுதலாம், சொல்லிட்டே கூட எழுதலாம். இது மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஆள் மனசுல நிறைய மாற்றங்கள் தெரியும். அதே நேரத்துல உங்களுக்கு நீங்க பண வரவு எல்லா விதமான அபரிதம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கான்வெலக்ஸான்ற வார்த்தையை வந்து ரெகுலரா பயன்படுத்துங்க. அது மூலியமா உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்கள் வந்து நிகழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த கான்வெலக்ஸான்ற வார்த்தையை மினிமம் 51 தடவை யூஸ் பண்ணுங்க. எந்த நிலையில வேணா யூஸ் பண்ணலாம், எந்த டைம்ல வேணா யூஸ் பண்ணலாம். காலையில பயன்படுத்துங்க, ராத்திரி பயன்படுத்துங்க. உங்களுக்கு எவ்வளவு வந்து உங்க வாழ்க்கையில அற்புதம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரெகுலரா பயன்படுத்துங்க. மினிமம் 51 தடவை. மேக்சிமம் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் மாற்றங்கள் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. இந்த பதிவில் நாம பண வரவுக்கான இத்தாலிய மந்திர வார்த்தையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணிகண்ணன், பணவள ஆலோசகர்.